ஆசைகள் இல்லாமல் வாழ முடியுமா குருஜி? ஆசைகள் இல்லாமல் வாழ வேண்டாம். ஆசைகள் இல்லாமல் வாழ வேண்டாம் என்று தான் நமக்கு முன்னோர்களும் சரி எல்லோருமே சொல்லி வைத்திருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே பார்த்தோம்னா முக்கியமாக வாழ வேண்டிய ஒரு முறை அப்படின்றது ஒரு புருஷார்த்தம் அப்படின்ற விதமாக சதுர்வித புருஷார்த்தம், அதாவது 4 டைப் ஆஃப் தர்மாஸ் அப்படின்ற மாதிரி விஷயமா நம்ம தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு எப்படி நம்ம லைஃப் பாத்தை 4 டைப் ஆஃப் லைஃப் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்லிடுறோம். ஸோ தர்மம் அப்படிங்கிறது ரைட்டியஸ் பாத்தில் போகிறது, அர்த்தம் அப்படிங்கிறது பொருளீட்டக்கூடிய விஷயம், காமம் அப்படிங்கிறது டிசையர். ஸோ அப்போ அந்த ஆசை அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியாச்சு. அப்போ அந்த மோட்சம் அப்படிங்கிறது ஒரு முக்தியை குறிக்கக்கூடியதோ அல்லது ஒரு இறப்பை குறிக்கக்கூடியதோ கிடையாது. அந்த மோட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னென்னா அந்த என்லைட்டன்மெண்ட், எல்லாற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, நம்மை அறியக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி, இறையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, தெய்வத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றதான் அந்த கடைசியில் நம்ம சொல்லக்கூடிய அந்த மோட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லாரும் பொருளீட்டி நல்லா சந்தோஷமாக ஆசைகளுடன் எல்லா வித ஆசைகளையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்று தான் ஒரு வழியாக நம்ம தர்ம அர்த்த காம மோட்சம், தர்மத்தோட அர்த்தத்தை நாடி காமம் என்கிற அந்த அனைத்து விதமான ஆசைகளையும் நாம் சுமந்து அதையெல்லாம் மீண்டு கடைசியில் நம்ம அந்த மோட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அடைய வேண்டும் அப்படின்றது தான். ஸோ அதனால் எல்லோருமே ஆசையுடனும் வாழ வேண்டும், அர்த்தத்துடனும் வாழ வேண்டும். அந்த அர்த்தம் என்று சொல்வது பொருளீட்டக்கூடிய தன்மை. ஸோ அது எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்களே சொல்லியிருக்காங்க.